வணக்கம் மாணவர்களே, நான் இன்று எடுக்க போகும் தலைப்பு படிமம். நல்லா கவனிமா. படிமம் அப்படின்னு சொன்னால் என்னது? காட்சி என்பது பொருள். இது ஒரு ஒன் வேர்டு. நல்லா கவனிச்சிக்க. அடுத்தால கவனி. விளக்க வந்த ஒரு காட்சியையோ கருத்தையோ காட்சிப்படுத்தி காட்டுகிற உத்தி தான் என்னது? படிமம். நம்ம ஒரு இதை விளக்க வரைகிறோம், அந்த காட்சியையோ இல்லைன்னா கருத்தையோ காட்சிப்படுத்துவதற்கான ஒரு உத்தி தான் என்னது? படிமம். அடுத்தால பாரு, படிமத்தின் பணிகள். படிமத்தினுடைய பணிகள் என்ன அப்படின்னா, காட்சி தெளிவு தருவதும் கருத்தை காட்சிப்படுத்துவதும் தான் படிமத்தினுடைய பணிகள். கொஸ்டின்மா நல்லா கவனிச்சிக்க. காட்சி தெளிவு தருவதும் கருத்தை காட்சிப்படுத்துவதும் படிமத்தின் பணிகள். அடுத்தல கவனி. படிமத்தை உருவாக்க ஓமை, உருவகம், சொல்லு போன்றவை என்னது? சொல்லுமுறை போன்றவை பயன்படுகின்றன. ஒரு உதாரணத்தை பாருமா. வெயில் மழைக்கு சொரணையற்ற எருமை குத்திட்ட பாறையாக நதி நீரில் கிடக்கும். இந்த பாட்டு உனக்கு நல்ல பொருள் விளங்கும். எப்படி? வெயில் மலைக்கு, வெயிலுக்கும் மலைக்கும் எருமையானது என்னது? சொரணையற்ற தன்மையாட்டு என்னது இருக்குமா? அதே போல தான் நதி நீரில் கிடக்கக்கூடிய பாறையும். அப்போ எது எதனுடன் ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது? எருமையினுடைய சொரணையற்ற தன்மையை பாறையோடு ஒப்பிட்டு என்னது? காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது, அதாவது படிமப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்தால ஒரு உதாரணத்தை பாருமா. கத்தல்களின் நெருக்கடியில் தத்துவங்கள் குழந்தைகள் போல் அடிக்கடி தொலைந்து போகும். குழந்தைகள் தொலைந்து போதல் என்பது காட்சியாக நாம் எனது கண்ட அனுபவம். கூச்சலுக்கிடையில் நல்ல தத்துவங்கள் தெரியாமல் போய்விடுகிறது என்ற கருத்தை உணர்த்துவதற்கு மேற்கண்ட ஓமை பயன்படுகிறது. அடுத்தால பாருமா. ஓமை படிவம் அமைக்க உதவுகிறது. நல்லா கவனிச்சிக்கம்மா. படிமத்தை அமைப்பதற்கு எது பயன்படுகிறது? ஓமை பயன்படுகிறது. அடுத்தால பாரு, ஒரு சங்க இலக்கிய பாடல்கள் உள்ள ஒரு ஓமையை சொல்லியிருக்கு. ஓமையினுடைய படிமங்களாக என்னது பயன்படுத்தி சொல்லியிருக்கிறது. என்ன பாட்டை கவனிமா. அலநீர் தாளை அன்னம் பூப்பவும், தலை நாள் செருந்தி தமிழியம் மரட்டவும், கடுசூழ் முண்டகம் கதிர்மணி களா அளவும், நெடுங்கால் புன்னை நித்திலம் வைப்பவும். இது ஒரு ஓமை படிவ மாட்டு என்னது பயன்படுத்தக்கூடிய முறை. பாரு, இங்கு எதுக்கு இது பண்ணி சொல்லியிருக்கு நீ பாரு. தாழை மலர் எதுக்காட்டு? அன்னம் போலவும், செருந்தி மலர் பொன்னை போலவும், முள்ளி மலர் நீலமணியைப் போலவும், புன்னை மரத்தில் அரும்புகள் முத்துக்களைப் போலவும் இருப்பதாக காட்சிப்படுத்துவதால் பாடல் என்னது? படிமமாகிறது. இப்பாடல் என்னதாக ஆகிறது? படிமமாட்டு என்னது ஆகிறது. அடுத்தல கவனிமா. இதுபோன்று சங்க பாடல்களில் ஓமைகள், உள்ளுரை ஓமைகள் தோறும் என்னது? படிமங்கள் மிகுதியாக காணப்படுகிறது. அடுத்தல கவனிமா. ஒரு இது வரு. கருத்தையோ உணர்ச்சியையோ ஆழப்படுத்தவும் படிமம் என்னது பயன்பட வேண்டும். ஒரு கருத்தையோ அல்லது உணர்ச்சியையோ ஆழப்படுத்தவும் படிமம் பயன்பட வேண்டும். மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்திருக்கிறது. மாந்தோப்பு பருவகாலத்தில் அழகு தோன்ற இருப்பதை இப்படிவம் என்னது உணர்த்துகிறது. மாந்தோப்பு நல்ல மழைக்காலத்தில் அழகு தோன்ற என்னது காட்சி. இது எதனுடன் ஒப்பிடப்படுகிறது? ஒரு பெண்ணோடு என்னது ஒப்பிடப்படுகிறது. அடுத்தல கவனிமா. ஓமை உருவகம் போல படிமமும் வினை பயன் மெய் உரு. ஓமை உருவகம் போல, ஓமையிலும் என்னது இருக்கும்? வினை பயன் மெய் உரு இருக்கும். அதே போல படிமத்திலையும் என்னதெல்லாம் இருக்கும்? இது ஒரு கொஸ்டின்மா. நல்லா கவனிச்சிக்க. வினை பயன் மெய் உரு ஆகியவற்றின் அடிப்படையில் தோன்றும் என்பர். ஆகியவற்றினுடைய அடிப்படையில் என்னது தோன்றும். எவ்வகையான படிமமாக இருந்தாலும் காட்சி வழியே கருத்தினை விளக்கும் ஓர் உத்தியாகவோ பயன்படுத்தப்படுகிறது. அந்த உத்தியாகவே தான் என்னது பயன்படுத்தப்படுகிறது.